வாயை திறங்க சிஎம் சார், வாயை திறங்க சிஎம் சார்னு போர்டு பிடிச்சிட்டு வரீங்க. வாயை திறந்து ஒரே ஒரு வார்த்தை சொன்னதுக்கு எழுந்து ஓடுறீங்க. என்ன கதை உங்க கதைன்னே புரியல. இல்ல ஒரே ஒரு குட்டி ஸ்டோரிக்கு இவ்ளோ கதறீங்க, இவ்ளோ அழுகுறீங்களே. இன்னும் பல குட்டி ஸ்டோரி எல்லாம் இருக்கு. உங்க வண்டவாளம் தண்டவாளம் ஏற வேண்டிய காலெல்லாம் வந்துருச்சு. சரிங்களா? ஒரு மனுஷன் அமைதியா இருக்கான்ற காரணத்துக்காக எவ்வளவு அடிக்கிறீங்களோ அடிங்க. திருப்பி அவர் அடிக்கும் போது உங்களெல்லாம் தாங்க முடியாது. உங்களுக்கெல்லாம் அவருடைய பர்சனலை பத்தி பேசுறதுக்கு ஒரே ஒரு பாயிண்ட், அவங்க ஒய்ஃபோட டிவோர்ஸ் கேஸ தவிர உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவும் கிடையாது. ஆனா அவர் திருப்பி எடுத்தாருன்னா ஃபேமிலியே கிழின்னு கிழிக்கிற அளவுக்கு உங்ககிட்ட கதை இருக்கு. ஆனா நாங்க அப்படிலாம் பண்ண மாட்டோம். அந்த அளவுக்கு கீழ்த்தனமாலாம் நாங்க இறங்க மாட்டோம். சட்டப்படி எப்படி போகணுமோ அந்த மாதிரி போயிட்டு உங்களுக்கு எல்லாம் எப்படி பதிலடி கொடுக்கணுமோ அப்படி கொடுப்போம். நியாயமான முறையில மத்தவங்களை அசிங்கப்படுத்தி அவமானப்படுத்தி அப்படிலாம் பண்ணாம அவங்க என்ன பண்ணிருக்காங்களோ அதற்கான தண்டனைகளை கரெக்டா கொடுக்க வேண்டிய டைம்ல கரெக்டா கொடுப்போம். வெயிட் பண்ணி பாருங்க. இப்பதானே ஒவ்வொருத்தரா மாட்டுறீங்க, முழுசா மாட்டுவீங்க. போற போக்க பார்த்தாக்கா எதிர்கட்சியே இல்லாம ஆயிடும் போல இருக்கு நம்ம தமிழ்நாடு. நீங்க இப்படியே பேசிட்டு இருங்க. அடுத்தவங்க அசிங்கப்படுத்திட்டு அடுத்தவங்களோட பர்சனலை பத்தி பேசிட்டு எவ்வளவு கேவலமா பண்ண முடியுமோ நீங்க பண்ணுங்க. எவ்வளவு கதறீங்களோ கதறுங்க. எல்லாம் நன்மைக்கு. ஒரு நாள் எல்லாமே மாறும். அமைதியா இருக்கிறவங்க எல்லாம் அமைதியாவே இருந்துருவாங்கன்னு அர்த்தம் கிடையாது. ஒரு நாளைக்கு அவங்க திருப்பி கொடுக்கும் போது உங்களால தாங்கவே முடியாது. வெயிட் பண்ணுங்க. நான் 2 நாளா பாத்துட்டு இருக்கேன். இந்த டிஎம்கே காரங்க பண்ற அட்டூழியம் தாங்க முடியல. யாருடைய ஸ்டேட்டஸ் எடுத்தாலும் மனைவியை தேடும் கணவன், அது அவங்களுடைய பர்சனல். நாங்க சொல்லல. அப்பா தமிழ்நாட்டுக்கு அப்பா, தமிழ்நாட்டோட கணவர் நான் அவர் சொல்லல. ஆனா நீங்க சொன்னீங்க தமிழ்நாட்டோட அப்பா நான் அப்படின்னு. அதனாலதான் அவர் அப்பா ஸ்டோரி சொன்னாரு. உங்களை மாதிரி ஜென்மங்கள் எல்லாம் திருத்தவே முடியாது. ஒருத்தரோட பர்சனல் லைஃப பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நம்ம யோக்கியமா அப்படின்னு யோசிச்சுட்டு பேசுங்க. சரிங்களா? எல்லாம் அப்படி உத்தமர்கள் மாதிரி வந்துருவாங்க. அடுத்தவங்களுடைய கதையை பத்தி பேசணும். நான் மட்டும் வெள்ளை சட்டையை போட்டுட்டு வெக்கமா இல்ல உங்களுக்குலாம்?